பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. நிச்சயமாகவே நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 6 மாதங்களும் நம்ம எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அதில் எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்து இந்த 7வது மாதத்தை வெற்றிகரமாய் காண கிருபை செய்தார். இந்த வருஷத்தை ஆரம்பத்தை பார்த்த அநேக இந்த வருஷத்தினுடைய இந்த மையத்தை பார்க்க முடியாமல் மறித்து போனார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். காலையிலையும் மாலையிலையும் மாலை ஆராதனை நடைபெறும். நீங்கள் மாலை ஆராதனையிலும் பங்கு பெறும்படி கேட்கிறேன். நம்முடைய சபையினுடைய பிரசங்கங்கள் தொடர்ந்து அவைகள் எல்லாமே நம்முடைய யூடியூப்ல இருக்கிறது. தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நண்பர்கள், நீங்கள் அந்த செய்திகளை பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37, Psalms 37 and verse 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம ஆங்கில வேதாகமத்துல NIV டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது and he will do this, அவர் இதை செய்வார் என்று சொல்லி பர்டிகுலரா ஒன்றை பார்த்து தாவீதின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது இதை செய்வார் என்று சொன்னால் அந்த அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னா அந்த காரியம் அப்படின்னா என்ன என்பதையும் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார்? அவர் எனக்காக எதை செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. He will give you a desire of your heart. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அல்லது உன் இருதயத்தின் நினைவுகளை, நீ விரும்புகிற காரியத்தை அவர் அருள் செய்வார் என்று வாக்குத்தத்தத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லும்போது அந்த காரியம் என்னன்னா, நம்ம இருதயத்துல நினைத்திருக்கிற காரியங்களை அவர் நிறைவேற்ற போதுமானவரா இருக்கிறார். பக்கத்துல உள்ளவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க இருதயத்துல இருக்கிற நினைவுகளை இந்த மாசத்துல நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை ஆண்டவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். அந்த வேண்டுதல்களை ஆண்டவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒரு மனுஷன் நமக்கு பிடிச்ச காரியத்தை செய்யலாம். ஒரு மனுஷன் நமக்கு விரும்புகிற, நமக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர்களால செய்ய முடியும். பிகாஸ் they know about us. நம்மை குறித்து அவர்கள் அறிந்து இருக்கிறார்கள். நமக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம். அல்லது நம்முடைய பர்த்டே அன்னைக்கு சில சர்ப்ரைஸ், நமக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர்கள் செய்யலாம். They can give us some surprises, but they won't fulfill the desire of our heart. நம்முடைய இருதயத்துல என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்றத மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாது. வசனம் சொல்றது, தேவன் இருதயத்தை பார்க்கிறான். மனுஷன் எங்க பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஆக்டிவிட்டிஸ், கடந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற பழக்கத்தை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான். ஆனா தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற டிசையர், இருதயத்தில் இருக்கிற ஆசை, இருதயத்தில் இருக்கிற தாகத்தை அவர் நிறைவேற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். He only knows our heart. மனுஷனுடைய இருதயத்தை தேவன் நிதானித்து பார்க்கிறாராம். இருதயத்துல நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் என்பதை அவர் நிதானித்து பார்க்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கணும். எல்லா வாக்குத்தத்த வசனங்களும்
கர்த்தருடைய நிபந்தனைகளுக்குள்ளாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இந்த இருதயத்தின் ஆசையை குறித்து நான் பேசும்போது ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த நாள்ல கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. டியூட்டரானமி உபாகம புஸ்தகத்துல ஆண்டவர் மோசேயை கொண்டு அடிக்கடி ஒரு காரியத்தை பேசுறாரு. என்னன்னா, love your God with all your heart அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஆமென். உன் தேவனை முழு இருதயத்தோடும் நேசிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறதற்காக நாம் கேட்போம். 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளை கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. The first thing we should love our God from our depth of our heart. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் நேசிக்கும் போது என்ன நடக்குதான் பாருங்க. அந்த நேசம் எதெல்லாம் கொண்டு வருதான் நான் அப்படி பார்க்கும்போது, அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தின் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இந்த உலகத்துல நல்ல மழையை பெய்ய பண்ணணும், மனுஷனுக்கு தேவன் கொடுத்துக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் மனுஷன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவன் தேவனை நேசிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் மனிதன் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லும் போது in what sense he is speaking, அவர் எந்த முறையில ஆண்டவர் பேசுகிறார்? We can love a human being in a different manner. நாம் ஒரு மனுஷனை நேசிக்கும் போது அந்த நேசம் வித்தியாசமானது. ஆனால் நாம் அந்த தேவனை நேசிக்கிற விதம் வித்தியாசமானது. தேவனை எப்படி நம்ம நேசிக்கிறோம், மனுஷனை எப்படி நேசிப்போம்? மனுஷனை நேசிக்கும் போது நம்ம நேசிக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? அவர்கள் மேல அன்பு வைத்திருப்போம், எதிர்பார்ப்பே இல்லாம அவர்களை நேசிப்போம், அவர்களுக்கு விருப்பமானவைகளை நாம் செய்வோம். இதெல்லாம் மனுஷனை நேசிக்கிறது. ஆனா ஆண்டவரை நேசிக்கும் போது அவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அவரை மாத்திரம் நம்ம சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இன்ட்ரோடக்ஷன் பகுதியில என்னுடைய செய்தியினுடைய முகவுரையில நம்முடைய இருதயத்தில் உள்ள ஆசைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவரை நேசிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே இயேசுவை நேசிக்கிறாங்க. அப்படித்தானே? ஒரு மத்த மதத்தை சேர்ந்த மனிதர்களுடைய தொழில் பட்டறைகளுக்கு நாம் போவோமே ஆனால் சில பேருடைய வீடுகளில் கூட இயேசுநாதருடைய படத்தை வச்சிருப்பாங்க, இயேசுடைய போட்டோ வச்சிருப்பாங்க, அல்லது மரியாளுடைய போட்டோ வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சிலுவையாவது வச்சிருப்பாங்க. கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போதே இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தருவாங்க. முன்னாடி எல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் போய் சண்டே ஸ்கூல்லாம் நடத்தியிருக்கிறோம். நம்முடைய பழைய ஊழியக்காரர்கள், இப்பெல்லாம் அந்த மாதிரி ஊழியம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பழைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அப்படி செய்வார்கள். ஸோ எல்லா கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலாம் இயேசுவை குறித்த அவருடைய அன்பை குறித்த காரியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துடைய படம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஜீசஸ் அப்படின்ற பிளேம் காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏதோ ஒரு விதத்துல இயேசுவை அவர்களுக்கு பிடிக்கும், இயேசுவை அவர்கள் நேசித்திருப்பார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுவார்கள், இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இயேசுவை பிடிப்பதும் 4 தெய்வங்களை வணங்குவதில் ஒன்றாக இயேசுவை வணங்குவதும்
இயேசு இந்த இடத்துல சொல்லவில்லை. அவரை நேசிக்கிறது எப்படின்னு சொன்னா, அவரை மாத்திரம் நேசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு நம்ம தலைவரா சொல்றோம், அவருடைய சீசர்களா அவரை நமக்கு குருவாக சொல்லுகிறோம், அவரை நமக்கு எஜமானனாய் வேதத்துல சொல்லுகிறோம், அப்பாவா சொல்றோம். ஆனா அவர் எப்படி வரப்போகிறார்னா மணவாளனாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பார்ப்போம். ஏன் ஆண்டவர் தன்னை மணவாளனாய் சபையாகிய நமக்கு அவர் தன்னை காண்பிக்கிறார்? நம்மை மணவாட்டியாகவும் அவர் தன்னை மணவாளனாகவும் ஏன் காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி தான் இருக்க முடியும். எல்லா மணவாட்டியும் தனக்கு ஒரே மணவாளன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார்கள். அது மாற்ற முடியாது. ஆகவே இயேசுவும் அப்படித்தான் நினைக்கிறார். அவரை மாத்திரம் நம்ம நேசிக்கணும். We should put God as a center of our heart. நம்முடைய இருதயத்தின் மையம் அவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மள பலர் அநேகரை நேசிக்கிறோம், அந்த நேசத்தின் ஒன்றாக இயேசுவையும் மாற்றி விடுகிறோம். அதனால நம்ம எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு எல்லா மனிதர்களை போல கிடைக்குது. எல்லா மனிதர்களும் போல யூசுவலா எல்லா மனுஷங்களும் எப்படி இருக்கிறாங்களோ அதே போலவே நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா ஆண்டவரை முழுமையா நம்ம நேசிக்கும் போது, நம்ம இருதயம் முழுவதும் அவர் நிரம்பி இருக்கும் போது, நீங்க ஒரு வேளை கேட்கலாம், அது எப்படி அது சாத்தியமான காரியம்? இயேசுவை மாத்திரம் எப்படி நம்ம நேசிக்க முடியும்? நம்முடைய இருதயம் முழுவதும் அவர் நிரம்பி இருந்தார்னா அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். அதுக்கு பிறகு நம்ம எதை வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் என்பதை அவர் பார்த்துக் கொள்வார். First, we have to give our whole heart full of love to him. அவருக்கு மாத்திரம் நம்முடைய இருதயத்தினுடைய முழு அன்பையும் கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் முழுவதும் அவர் மேல் இருக்கிற அன்பினால் நிரம்பி இருக்கும்னா நம்முடைய இருதயத்தை அவர் டிசைன் பண்ணுவாரு. நம்முடைய ஆசைகளை அவர் வகையறுப்பாரு. அவர் நமக்கு நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்துல ஒரு மனிதனை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய ஆதாரமாக நாம் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். நல்ல கவனிங்க. இங்க 13ஆம் அதிகாரத்துல தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. தாவீதை அபிஷேகம் பண்ணதான சாமுவேல் சவுலிடத்துல சொல்லுகிறான், சவுல் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ததனால் ஆண்டவர் சவுலை தள்ளி அவன் இடத்துல ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். அவனை எப்படி தேர்ந்தெடுத்தாரா பாருங்க. இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம் பார்ப்போம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை ஆண்டவர் தேட வேண்டியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பதில்லை. They are not a majority people. They are very unique persons. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேடுறாராம். பாருங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனா இருக்க கட்டளையிட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துல ஆண்டவர் தேடி கண்டுபிடிச்சு சவுலுக்கு இருக்க வேண்டிய இடத்துல இவனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். When God started his selection for the kingdom of Israelites, now he searching a man to his own heart. அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை ஆண்டவர் தேடுகிறார். Hallelujah. God sought out a man after his own heart. Amen. Hallelujah. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருக்கிறவர்கள் நிறைய பேர் கிடையாதுங்க. It's not a majority of peoples. நல்லா ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருப்பது இல்லை. நல்ல பரிசுத்தவான்கள் என்று நாம் நினைக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இல்லை. ஏன்? நம்ம ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்கலாம், அப்படிதானே? தாவீது வாழ்ந்த நாட்கள்ல தாவீதை விட அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் யாருமே இல்லையா? ஏன் அந்த சாமுவேல் இருந்தார்ல, ஆண்டவர் சாமுவேலை கூட ஒரு ராஜாவா டெம்பரவரியா மாத்திருக்கலாம்ல, தற்காலிக தலைவரா. ஏன்னா இப்ப சவுல் பெரிய தப்பு பண்ணிட்டான்.
அந்த இடத்துல வந்து ஒரு தற்காலிகமாய் ஒரு தலைவனாய் சாமுவேல் ஆண்டவர் வச்சிருக்கலாம்ல. ஆண்டவர் அதை செய்யல. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் செய்யல? சாமுவேல் கூட அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயர் வாங்கல. அவன் நல்ல ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான், அவன் ஒரு நல்ல நியாயாதிபதியா இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை ஒன்றை ஆண்டவர் தரையில விடவில்லையா. That much God honored Samuel and his words, but he is not his own heart. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாமுவேலை ஆண்டவரால் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை அந்த நேரத்துல வாழ்ந்த யாருமே ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் தேடி கண்டுபிடிக்கும் போது பார்க்கும்போது only one man is there, is sought out a man after his own heart. தேடி ஒருத்தவனை கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்கிறேன். இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் எந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார்? நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற எண்ணத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். What we desire in our inner heart, நம்முடைய இருதயத்துக்குள்ள எதை நினைச்சிட்டு இருக்கோமோ அதை அவர் நமக்காய் வாய்க்க பண்ண போகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்முடைய இருதயத்துல யார் இருக்கிறா என்பதுதான் முக்கியமான காரியம். நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறத ஆண்டவர் டைரக்டா நேரா வந்து அதை நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. நம்முடைய இருதயத்துல அவர் இருக்கணும். அவர் இருக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்துல இருக்கிற நினைவுகளை அவர் பார்த்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், இந்த மாசம் கர்த்தரை நம்முடைய இருதயத்தின் சென்டர்ல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவரை சுற்றிலும் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் வச்சிருப்பாரு. என் பிள்ளைக்கு இது அவசியம், இது அவசியம், இது அவசியம், இது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீத ஆண்டவர் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனா தெரிந்து கொண்டார்? He is a businessman, he is a VIP of that society, he is a brave soldier of that period. அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய யுத்த வீரனா இருந்தானா அல்லது அவன் அந்த காலத்துல ஒரு பெரிய பணக்காரனா இருந்தானா, பெரிய செல்வன் சீமானா இருந்தானா? இன்னும் அப்படி எதுவுமே கிடையாது தாவீது. நான் சொல்றேன், தாவீதுடைய இருதயம் முழுவதும் ஆண்டவர் நிரம்பி இருந்தார். அதான் அவனுடைய சாட்சி. அதான் அந்த சங்கீதம் 37 அவன் சொல்லுகிறான், அவருக்குள்ள நீங்க சந்தோஷமா delight in his presence and he will fulfill all your desire. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அப்பொழுது அவர் உங்க இருதயத்துல அந்த 4வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. He will give you the desire of your heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சி. இது வந்து தாவீதுடைய பிரசங்கம் அல்ல, இது தாவீதுடைய சாட்சி. ஆமென். புரியுதவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இது தாவீதுடைய சாட்சி. தாவீது தன் வாழ்க்கையிலிருந்து சொல்லுகிற அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்க. அப்ப தாவீது ஒரு சின்ன பையனா இருந்தான். நான் சொன்னதுக்குள்ள he is not a VIP of that period, he is not a businessman, he is not something a warrior of that place. அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய யுத்த வீரன் கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள சின்ன சின்ன நிறைய டிசைர்ஸ், மன விருப்பங்கள் எல்லாம் இருந்துச்சு. எப்படி? நல்லா உடுத்தணும்னு அவன் ஆசைப்பட்டு இருப்பான், நல்ல சாப்பாடு அவனுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஏன்னா காலையில ஆடு மேய்க்க போனான்னா சாயங்காலம் தான் வருவான். அவங்க அம்மா டெய்லி என்ன நல்ல சாப்பாடை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நல்லா சாப்பிடணும்னு அவன் ஆசைப்பட்டு இருப்பான். அவனுக்கு மேல 7 அண்ணன்மார்கள் இருந்தாங்க. 8வது பிள்ளை. 7 பேரோட விளையாடணும்னு அவன் ஆசைப்பட்டு இருப்பான். Love to get a recognition from his father. அப்பா எல்லாரையும் அதிகமா நேசிப்பார், கவனிப்பார். ஆனா இவன் அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பா கூட இருந்த நேரம் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். ஏன்னா அப்பா வந்து சாமுவேல் வந்திருக்கும் போது தனக்கு 8வது ஒரு குமாரன் இருக்கிறான்றதே மறந்து போயிட்டார். சோ தாவீதுடைய இருதயத்துல நிறைய விருப்பங்கள் இருந்திருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. இன்னும் சொல்ல போனா he want to get a recognition in the society. இது வரைக்கும் அவனுக்கு என்ன recognition? ஈசாயின் குமாரன். அதான் அவனுக்கு அண்ணன்களா ஆர்மியில இருக்கிறாங்க. That's his recognition. But he desired to get the recognition for his own. தனக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு தாவீது ஆசைப்பட்டு இருக்கான். பட்டிருப்பான். Love to study. அவன்
படிக்க ஆசைப்பட்டு இருக்கலாம். பாருங்க, லவ் டு பிளே கிட்டார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் a crowd. அவன் நல்ல சுரமண்டலம் வாசிக்கிறவன். அவன் எல்லாரும் முன்னாடி தான் சுரமண்டலத்தெல்லாம் வாசிக்கணும், தன் திறமை எல்லாருக்கும் தெரியணும் ஆசைப்பட்டு இருக்க மாட்டானா? As a human he have such a kind of desire in his heart. That's no doubt about that. அவன் இருதயத்துல இப்படிப்பட்டதான எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் எதை சுத்தி இருந்துச்சுன்னா அவன் தெய்வத்தை சுற்றி தான் அவன் வைத்திருந்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதத்துல அவன் பாடும்போது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. He have lot of desire, but his center point of his desire is to praise God. தேவனை ஆராதிப்பதும் துதிப்பதும் தான் அவன் இருதயத்தில் இருந்ததான மைய ஆசை. அதனாலதான் சங்கீத புஸ்தகத்துல அதிகமான சங்கீதத்தை தாவீது எழுதியிருந்தான். அந்த சங்கீதம்லாம் இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போது பைபிள்ல வேற எந்த பகுதியுமே வாசிக்காதவங்க சங்கீதத்தை வாசிப்பாங்க. வேற எதுவுமே புரியாதவங்களுக்கு சங்கீதம் புரியும். ஏன்னா சங்கீதம் முழுவதும் அவன் ஆசைகள், அவன் விருப்புகள், his longings, the psalms are all about his longings, his desire, his praising. Amen. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம் பார்ப்போம். Amen. Hallelujah. சொல்றான் அந்த 37ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. ஹல்லேலூயா. சோ அவன் வாழ்க்கையில இருந்த அந்த டிசைர்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஆசைலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நிறைவேறுமா என்னன்னு தாவீதுக்கு தெரியவே தெரியாது. நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் இன்னைக்கு நீங்க சரியா புரிந்து கொள்ள வேணும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த வரியை மாத்திரம் எடுத்து கண்ணை மூடிட்டு கண்டதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது நமக்கு புரியறதுக்காக தான் உங்களை நான் அப்படி டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். கர்த்தருடைய வழிகள், அந்த வசனத்தினுடைய அந்த ரேஸ்ல நான் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. தாவீதுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். சராசரி மனிதனா காலையில ஆடு மேய்க்க போவான், சாயங்காலம் வீட்டுக்கு வருவான், ரொம்ப டயர்டா இருப்பான், எல்லாத்தையும் ஆடெல்லாம் கொண்டு போய் அதனுடைய அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு தூங்குவான். காலையில் எழுமைதான் அவனுடைய சராசரி வாழ்க்கை. நல்ல கவனிங்க. அவன் வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது. இன்னைக்கு சாமியல் அவருடைய வீட்டுக்கு வராங்க. சாமியல் வரேன்னு சொன்னதால வீட்டுல எல்லாம் நல்ல கறி விருந்து, நல்ல ஒரு பெரிய ஃபீஸ்ட் உண்டாக்கப்பட்டிருக்கு. அண்ணன்மாரெல்லாம் 7 அண்ணன்மாரையும் அவங்க அப்பா வர சொல்லிட்டாரு. காலையில எழும்பி தாவீது கேட்டிருப்பான், என்ன நம்ம வீட்டுல விசேஷம்? சொல்லிருப்பான், ஏய் சாமுவேல் வர்றாரு நம்ம வீட்டுக்கு. சாமுவேல் தேசத்தை ராஜாவாக ஆளலைன்னா அவன் தான் நியாயாதிபதி. அவன் தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, பயங்கர பவர்ஃபுல் மேன் இன் இஸ்ரேல். அவன் வர்றாரு அப்படின்னு சொன்ன அவன் கேட்டு பார்த்திருப்பான் அவங்க அப்பாட்ட, அப்பா இன்னைக்கு சாமுவேல் வர்றாராமே நம்ம வீட்டுல, சோ நான் இன்னைக்கு வீட்டுல இருக்கேன். நான் அப்பா சொல்லியிருப்பாரு, இல்லப்பா நீ ஆடை எடுத்துட்டு போயிரு, ஆடை இங்க விட்டுறாத. அப்படி ஆட்டை யாரு போஷிப்பா? இன்னைக்கு ஒரு நாள் நீ போலன்னா ஆடு என்ன ஆகும்? அவன் சோகத்தோட ஓட்டிட்டு அப்படியே போயிருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஆண்டவர் என்னையும் இப்படி நிறுத்துவார்னு அவன் இருதயத்துல ஒரு ஆசை இருந்திருக்கும். ஹல்லேலூயா. He faces rejections every day. ஒரு சின்ன பையனா, ஒரு வாலிப பையனா அவன் வாழ்க்கையில பல விதமான ஒதுக்குகிற சூழ்நிலைகளை அவன் அனுபவிச்சிருப்பான். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்பா அவனை மறந்தே போனார். ரெண்டாவது, he is limited by man. பாருங்க, he was limited. தாவீதுக்கு ஒரு லிமிட்டேஷன் அவங்க சகோதரர்கள் வச்சிருந்தாங்க. என்னன்னா, அவனால என்ன முடியும்? ஆடு மேய்க்க முடியும். கோலியாத்தை கொல்றதுக்காக வந்து நிற்கும் போது தன்னுடைய சகோதரர்கள் தாவீதை பார்த்து சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் ஆடு இருந்ததை எங்க விட்டுட்டு வந்த? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம 16ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். 28ஆம் வசனம், 17 28ஆம் வசனத்தை வாசிங்க. 17 28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கலவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தினால் அறிவேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதை அவர் சகோதரர்கள் எப்படி லிமிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வாட்ஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் டேவிட் அக்கார்டிங் டு ஹிஸ் ஃபேமிலி? அவன் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு தாவீதுக்கு என்ன லிமிட்? அவனுடைய டிசைர், அவனுடைய இருதயத்துடைய ஆசை எந்த அளவுல இருக்கணும்னா,
ஆடு மேய்க்கணும், 100 ஆடு இருக்கிறத அடுத்த வருஷத்துக்குள்ள 150 ஆடா மாத்தினால்தான் அவன் விஷனா இருக்கணும். Man limited God, David's vision and his desire in a life. Amen. Hallelujah. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, இந்த தாவீதுக்கு ஆண்டவர் மேல அதிக ஆசை. ஒவ்வொரு நாளும் ஆடு மேய்ச்சிட்டு வந்த உடனே, வீட்டுக்கு வந்த உடனே he used to say the things which are happened on that day. அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, ஆண்டவர் அவனை எப்படி எல்லாம் காத்தார். ஏன்னா அவன் ஒரு சங்கீதம் பாடுகிறவன். ஆடை கொண்டு போய் மேய்க்க விட்டுட்டு உட்கார்ந்து சங்கீதம் பாடிட்டே இருப்பான். அப்படி பாடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சு. தாவீது உடனே ஆடெல்லாம் விட்டுட்டு ஓடல. அப்படிதானே? நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறானா. ஹல்லேலூயா. பாஞ்சு போய் அந்த சிங்கத்தை என்ன பண்ணனா, கிழிச்சு போட்டான் என்று அவனே சொல்றான். அப்படிதானே? அதே போல ஒரு நாள் என்ன வந்துச்சு, கரடி வந்து. இது ரெண்டு தான் அவன் சொல்லியிருக்கான். சொல்லாத என்னெல்லாம் நடந்துச்சோ தெரியாது. But every day he used to convey his testimony on the day to his brothers and his mother and to his father. ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டுக்கு வந்த உடனே இவைகளை குறித்து அவன் பேசுவான். இதெல்லாம் அவங்க அண்ணன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, அவன் அகங்காரம் உள்ளவன், ஆணவம் நிறைந்தவன். 16ஆம் அதிகாரத்தினுடைய அதே வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை பார்க்கும்போது, யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தில் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார்கள். ஹல்லேலூயா. தாவீது இதெல்லாம் சொல்லுவான் பாத்தீங்களா அவங்க அப்பாட்ட, கவனிக்கிறீங்களா? அப்ப சுத்தி இருக்கிற அண்ணன்மாரெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிய சிங்கத்தை கிழிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த அண்ணன்மாரெல்லாம் இவங்கெல்லாம் டிஃபென்ஸ்ல இருக்காங்கன்னு தான் பேரு, யுத்தத்துல இருக்கிறாங்க, பெரிய படைத்தலைவர்களா இருக்காங்கன்னு தான் பேரு. ஆனா ஒரு 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 கோலியாத் நின்று மிரட்டும் போதே இவங்கெல்லாம் பயந்து போனவங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா தாவீது சிங்கத்தை கிழிச்சிருக்கிறான், கரடியை கொண்டிருக்கான். இதெல்லாம் வந்து வீட்டுல சொல்லும் போது ரொம்ப அகங்காரம் முடிச்சவன் அப்படின்னு சொல்லி இவனை குறிச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, இன்னைக்கு இந்த தாவீதை குறித்துதான், தாவீதை குறித்து அவருடைய சகோதரர்கள் நினைக்கிறது, இதெல்லாம் தாவீதினுடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 16ஆம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே சொன்ன வசனம் 11ஆம் வசனத்தை பாருங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். 7 பேரையும் வந்து அப்படியே ஈசாய் வந்து சவுலுக்கு முன்னாடி விடுறான். இவன் தான் ராஜாவா இருக்குமா, இவன் தான் ராஜாவா இருக்குமான்னு சொல்லி. ஆனா இவர்கள் யாரும் இல்ல. உடனே ஈசாயை பார்த்து சாமுவேல் கேட்கிறான், உனக்கு இவ்வளவுதான சகோதரர்களே, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா கேட்டோன்னு, அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். பாருங்களேன், ஒரு சாமுவேல் வந்திருக்கிறாரு, வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். அப்படிதானே? அவன் சும்மா இருக்கான், சின்ன பையன், வேலை பார்த்துட்டு இருக்கான், சும்மா ஹெல்ப்பா இருக்கான். அவன் ஆடு மேய்க்கிறான், அற்பமா சொல்றான், ஆடு மேய்க்கிறான். அதனாலதான் அவன் மறந்தே போயிட்டான். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரட்டும், அவன் வரும் மட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் தாவீது. உங்களுக்கு இப்ப தாவீதை குறிச்சு நல்ல ஒரு கிளியர் கட்டான ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கும். அவன் ஆண்டவர் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவன், ஆசை உள்ளவன், ஆண்டவரை நேசிக்கிறவன். ஆண்டவரை நேசிக்கிறவனுக்கு அநேக ஆசைகளும் இருந்துச்சு. ஆண்டவரே அந்த ஆசைகள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம நினைக்க கூடாது ஆசைப்படுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் மனுஷனுடைய ஆசையை குறித்து பேசுகிறார். வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மை ஆண்டவர் உண்டாக்கும் போதே, ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போதே நமக்குள்ள ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுவோமா கைகளை உயர்த்தி? ஆமென். ஹல்லேலூயா. இந்த விருப்பம் அப்படின்றது தப்பு இல்ல, ஆசைப்படுறது தப்பு இல்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இந்த விருப்பம் நல்லது என்று பவுல் சொல்கிறார். ரோமர் 7:18 வாசிங்க.
அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த விருப்பம் இருக்கு. நமக்குள்ள விருப்பம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது எப்பவுமே நல்லதை தான் விரும்பும். ஆனா அது நல்லதை விரும்பாதபடிக்கு தடை பண்றது எதுன்னு சொன்னா, வாசிக்க தொடர்ந்து, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த என்னிடத்தில் அப்படின்ற மாம்சம் தான் என் விருப்பத்தை கலங்கப்படுத்துகிறது. மாமிசம் எப்ப விருப்பத்தோடு இணைதோ அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா. மத்தபடி விருப்பம் நமக்குள்ள இருக்கணும். ஆசைகள் நமக்குள்ள இருக்கணும். இந்த விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷர்கள் ஒருவேளை நம்மை ரிஜெக்ட் பண்ணலாம், நம்மை ஒரு கோட்டுக்கு உள்ள நம்மளை வைக்கலாம். இதுதான் இவர்களால இதுதான் முடியும்னு சொல்லலாம். Man can decide our desire in such a kind of manner. நான் ஒண்ணு சொல்லுறேன், கர்த்தர் உங்க இருதயத்துல முதன்மையானவரா இருப்பாருன்னு சொன்னா அவர் உங்களுடைய எல்லா ஆசைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல ஆசைகள் எல்லாம் அவரை சார்ந்ததா இருக்கும்னு சொன்னா, ஆசை அவரை சார்ந்ததா இருக்கும்னு சொன்னா, நிச்சயம் கர்த்தர் உங்க ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார். அவரே அதை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தாவீதை கர்த்தர் அறிந்திருந்தார். He can understand David. தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருந்ததுனால தாவீதுனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார். ஒரு நாள் வந்தது, ஸ்தோத்திரம், சாமுவேலுடைய வருகையின் நாளுக்கான அழைப்பு தாவீதுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த நாளை தான் தாவீதுனுடைய வாழ்க்கையின் உன்னதமான அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற நாளினுடைய முதல் படியாக நிர்ணயித்திருந்தார். ஹல்லேலூயா. புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவரை நம்ம சென்டரா வச்சு ஓடிட்டு இருக்கும்போது, we have a time, we have a period, we have a particular place to fulfill our desire in a right time, in a right place. Hallelujah. நாம் தேவனை முதலாக வைத்திருக்கும் போது அவருக்கு தெரியும் நம்ம புலம்பிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆசை என்னைக்குதான் நிறைவேறுமோ ஆண்டவரே, என் எண்ணங்களை என்னைக்குதான் ஆண்டவரே நீங்க நிறைவேற்றுவீங்க. Don't murmur always about your desire in front of God. தேவன் உங்க ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி அதற்காக புலம்பிட்டே இருக்காதுங்க, அதற்காக ஜெபித்துக் கொண்டே இருக்காதுங்க, அதற்காக போராடி கொண்டே இருக்காதுங்க. ஆண்டவரை உங்களுக்குள்ள வச்சு கொள்ளுகிறதற்கு நீங்க போராடுங்க. ஆண்டவரை நீங்க நேசிக்கிறதற்கு போராடுங்க. ஆண்டவரை நேசிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவரை இருதயத்துல வச்சுக்க முடியாதபடிக்கு இந்த மாமிசம் உங்க விருப்பத்தோடு கலந்து எல்லா இந்த மாமிச விருப்பங்களை மாத்திரம் அதை எடுத்துட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் அது உங்களை விட்டு எடுத்து உங்களை கொண்டு போய் எங்க தள்ளிரும். அதுல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அவரை நமக்குள்ள வச்சுக்கிறதுல ஜாக்கிரதையா இருந்தோம்னா அவர் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் நம்ம இருதயத்தில் இருக்கிற ஆசைகளை வாய்க்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, தாவீதினுடைய இருதயத்தில் இருந்த ஆசைகளை அவருடைய கர்த்தர் அவைகளை நிறைவேற்றினார். நான் இன்னைக்கு ஒரு காரியம் கேட்கிறேன். Do you have a desire in your heart? உங்க இருதயத்துல நீங்க ஆசைகளை வைத்திருக்கிறீங்களா? உங்க இருதயத்துல உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறதா? தாவீதினுடைய சாட்சி என்ன? 37:4 கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? மன மகிழ்ச்சியாயிருங்க. ஹல்லேலூயா. உன் ஆசை உன்னை துக்கப்படுத்துற ஆசையா இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. உன் ஆசை உன்னை வேதனைப்படுத்திட்டே இருக்கு அப்படின்னா, உன் ஆசை உன் நிம்மதியை எடுத்துட்டு இருக்குன்னா அது உன் மாம்சம் விரும்புகிற ஆசை. கர்த்தர் விரும்புகிற ஆசை அல்லது கர்த்தருக்கு ஏற்ற ஆசை உன் இருதயத்துல இருக்குன்னா நீ கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கவே முடியல, நான் இன்னும் நல்ல விசுவாசியா தான் இருக்கேன் அப்படின்னா கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத மாம்ச ஆசைகள் உள்ள இருக்கு. மாம்ச ஆசையும் ஆண்டவரும் ஒரே இடத்துல குடியிருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிடணும். தாவீது ஏன் அப்படி சொல்றான்? கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க, அவர் உங்க இருதய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏன் சொல்றேன்னா, இப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு விருப்பமான ஆசைகள் எல்லாம் இருதயத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதை குறிச்சு நான் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு ஒன்றும் மறதி வியாதி எல்லாம் இல்லை. ஆண்டவரே எனக்கு எப்ப எது செய்வார், எப்ப எது செய்வார், அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியா தேவையே இல்லை. அவர் உள்ள இருக்கிறது ஏன்னு சொன்னா, நான் மாத்திரம் உள்ள உட்காந்துக்க, நீ சாமியார் மாதிரி இருக்கு, எது மேலேயும் ஆசைப்படக்கூடாது அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல. ஆசையும் விருப்பத்தையும் உண்டாக்குறதே அவர் தானே. அப்ப அவர் உள்ள இருக்கும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, எதை எப்ப செய்யணும், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த ஆசையை எப்ப நடத்தணும் அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய நேரத்துல எல்லாத்தையும் செய்வார். அவர் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். மாம்ச ஆசை இல்லாம இருக்கிற இடத்துல அவர் நம்முடைய ஆசைகளை வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றான் தாவீது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு ஒரு ஆசை திடீர்னு வந்துச்சு வச்சுக்கிடுங்க. இத்தனை வருஷம் இல்லாத ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், ஆனா ஒரு வீடு கட்டணும்ன்ற ஆசை சமீப காலமா வந்திருக்கிறது. நான் ஒரு நாள் ஜெபித்துட்டு இருந்தேன், ஆண்டவர் அந்த ஆசையை உண்டாக்கினார். நான் இது ஒண்ணு செய்யணும், ஒரு இந்த என்னோட பிசினஸை கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும், அல்லது எனக்கு ஒரு வாகனம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஜெபித்துட்டு இருக்கும்போது அந்த ஆசையை ஆண்டவர் இதயத்துல கொடுத்தார். ஸ்டில் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்துல அமைதியா இருங்க. அந்த ஆசையை அவர் தான் கொடுத்தாருன்னா அவரே ஏற்ற காலத்துல நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் அந்த ஆசையை உங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்க, உங்க மாம்ச பிரகாரமா வந்த ஆசைன்னு வச்சுக்கிடுங்க, நான் சொல்றேன் கொஞ்ச நாள்ல அது அப்படியே போயிடும். அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஆண்டவரே கொடுத்திருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஆண்டவர் கொடுக்காம மாம்சத்துல வந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. If you are very careful to protect God's love in your center of your heart, means that He will take care of everything at the right time. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உனக்குள்ள ஒரு ஆசையை உண்டாக்கி இருக்கிறாருன்னா, உன் ஜெபம் உனக்குள்ள ஒரு ஆசையை உண்டாக்கி இருக்குன்னா, யாரோ ஒருத்தவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு மொத்த ஆசையும் தூக்கி வெளியே போட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து சொன்னாங்க, அவங்க அப்பா எல்லாம் சாமியில் வர்ற அன்னைக்கு நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, ரொம்ப சின்ன பையன், ஆடு மேய்க்கிறவன், நீ போ, அண்ணன்கள் எல்லாம் 7 பேரும் இருக்கட்டும் சொன்னதுனால தாவீது அந்த இடத்துல தேவனை துதிக்கிறத அவன் ஸ்டாப் பண்ணிடல. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவன் காலையில சண்டை போடல, நான் இன்னைக்கு இருந்தே தீருவேன்னு சொல்லல, அப்பாவுக்கு அம்மாவுக்கு நேரம் முரண்டு பிடிக்கல. Humbly he accept the father's order. அப்பா சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆடை மேய்ச்சிட்டு ஒரு இன்னசென்ட் மாதிரி அவன் போயிட்டே இருக்கிறான். ஆனா அவன் போகும்போது அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும், இன்னைக்கு நான் வீட்டுல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, இன்னைக்கு ஜாலியா இருக்கும்ல. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும், வீட்டுல ஒரு சொந்தக்காரங்களாம் வந்திருக்கும்போது ஸ்கூலுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்க மாமாலாம் ஊர்ல இருந்து வருவாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க பார்த்தீங்களா. வரும்போது நிறைய தின்பண்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலைல எழுப்பி அம்மா பக்கத்துல போய் சேலையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா இன்னைக்கு மாத்திரம் நான் ஸ்கூலுக்கு, அம்மா உடனே சொல்லுவாங்க, டேய் போகணும், சாயங்காலம் வந்து எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம நல்ல அப்படித்தான் இந்த தாவீது போயிருப்போம். நம்ம நல்ல இவனுக்கு தாவீதுக்கு தெரியாது, போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரிட்டர்ன் வருவான்னு சொல்லி தாவீதுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தார் அவனை குறித்து, அவன் ஆசைகளுக்கு ஒரு பிளான் வச்சிருந்தார். சோர்ந்து போகாதுங்க. மனுஷங்களை உங்களை ரிஜெக்ட் பண்றதுனால ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்காதுங்க. மனுஷன் உங்களை பார்த்து இதுக்குதான் நீ லாயக்குன்னு சொல்லிட்டதுனால இதுக்கு மேல உங்களால எதையுமே செய்ய முடியாதுன்னு நினைக்காதுங்க. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை குறிச்சு என்ன நினைவு வைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆசையை உண்டாக்கி இருக்காரு அப்படின்னு சொன்னா, cling on it. அதை மேல அப்படியே சார்ந்திருங்க. யாரு சொன்னாலும் அதை விடக்கூடாது. ஆண்டவர் தான் இந்த ஆசையை கொடுத்திருக்காருன்னா அதை பிடிச்சு நிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்களே வேணாம்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஆசையை எப்படி நிறைவேற்ற முடியும்? நாம ஸ்டபர்னா இருந்தாதான் அவர் நிறைவேற்ற முடியும். சரி ஆண்டவரே, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. வலுக்கட்டாயமா உங்களை இழுத்து கொண்டு ஆண்டவர் நிறுத்த முடியாது. சவுலுடைய வாழ்க்கையில அப்படிதான். அவனை வலுக்கட்டாயமா தளவாடத்துக்குள்ள இருந்து தூக்கிட்டு வந்து
யுத்தம் செய்ய வச்சாங்க. நாள் என்னாச்சு? தகுதி இல்லாதவன் கையில கொடுத்த ஆசீர்வாதம், தகுதி இல்லாதவன் பெற்ற ஆசை, அது சரியானதா இருக்காது. ஹல்லேலூயா. உங்க ஆசைக்கு தகுந்தது போல உங்களை மாற்றுங்க, அல்லது உங்க ஆசைக்கு தகுந்தது போல கர்த்தர் உங்களை மாற்றுகிற வரை நீங்க ஆசைப்படுறத உங்க கையில கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுறவங்களுக்கு இது மிக ஆசீர்வாதமா இருக்கும். சவுல் அவசர அவசரமா ராஜ்யபாரத்தெல்லாம் சவுல் கையில ஆண்டவர் கொடுத்துட்டார். வாட் ஹேப்பன்? அவனால ஆளுகை செய்ய முடியலையே. ராஜாங்க தான் சவுல், ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேலைட் பீப்புள், ஹானரபிள் மேன். முன்னாடி போறதுக்கு படை வீரன், பின்னாடி போறதுக்கு படை வீரன். ரியலி இட்ஸ் an amazing. ஒரு ராஜாவா இருக்கிறது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா சவுல் தன் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அனுபவிச்சானான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. All through his life is chasing David in the wilderness. தாவீது சவுலுக்கு பயந்துதான் வனாந்தரத்துல தன் வாழ்க்கையை கழிச்சான். ஆனா சவுல் தாவீதுக்காக வனாந்தரத்தில் தன் வாழ்க்கையை கழித்தான். ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கூட இல்லையே, அனுபவிக்க முடியலையே. இன்னைக்கு அநேக பணக்காரனுடைய நிலைமை தான் நம்ம வெளியில இருந்து பார்க்கிறோம். நான் பார்த்திருக்கேங்க நல்ல பணக்காரர்களை, வசதியானவளை பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். கையில பணம் இருக்கு, நினைச்சதை அடுத்த நிமிஷத்துல வாங்கலாம், செய்யலாம். பட் பீஸ், நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இருதயத்துல சமாதானம் இல்லை. இருதயத்துல சில பேர் நம்ம நினைப்போம் சமாதான சந்தோஷத்துல விடுங்க, இது மாதிரி வாழ்க்கை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. வழியில சொல்ல மாட்டாங்க. சவுலுக்கு எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனங்க? அவன் ஒவ்வொரு நாளும் வனாந்திரத்துல தங்கி கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டை விட்டு தாவீதை விரட்டிட்டு திரிகிறதே அவனுக்கு பொழுதா போச்சு. ஆனா தாவீது வனாந்திரத்துல இருந்தாலும் கர்த்தர் தன் ஆசையை நிறைவேற்றுவார், அவர் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில அவன் வனாந்திரத்தையும் பரலோகமாய் மாற்றி கொண்டான். ஹல்லேலூயா. அதுதான் அவன் எழுதின சங்கீதத்தினுடைய ஆதாரங்கள். When he was in the wilderness, he is singing a song before God because he knows all this situation will change one day. Hallelujah. அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்து. சவுல் எங்கேயாவது பாட்டு பாடினான்னு இருக்கா? சங்கீதத்தை எங்கேயாவது சவுல் எழுதுனான்னு இருக்கா? சங்கீதம் பாடுறதுக்கு அவனுக்கு எங்க நேரம் இருந்துச்சு? அந்த சவுலை குறிச்சும் தாவீதுதான் புலம்பல் பாடுறான். ஹல்லேலூயா. Be careful. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசைகளை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். If someone reject, it's not an end of your life. ஆனா உங்களை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார் பாருங்க. அவர் உங்களை ஹானர் பண்ற நாளுக்காக காத்துட்டு இருங்க. சில மனிதர்கள் இடையில வருவாங்க. அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஓட்ட பந்தயத்துல 1 கோடி ரூபாய் பரிசுன்னு வச்சுக்கிடுங்க. ஓடி முடிச்சாச்சுன்னா 1 கோடி ரூபாய் பரிசு. அந்த ஓட்ட பந்தய வீரர்கள்லாம் ஓடிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுடைய அந்த இடத்தை, நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை போய் லெக்க போய் அடைய போகணும், கோலை போய் அடைய போறான். கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய தங்க கட்டியை தூக்கி அவனுக்கு முன்னாடி உருட்டி விட்டா அவன் அந்த 1 கோடியை வாங்குவானா? இந்த ஒரு தங்க கட்டி இதை மொத்தமா வித்தாலே ஒரு 5 லட்சம் கிடைக்குன்னு வச்சுடுங்க. இப்படி ஒருத்தவன் உருட்டி விடுறான். உண்மையாவே 1 கோடிக்காக ஓடுகிறவன் இந்த உருட்டி விட்டு தங்க கட்டிய தங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டான். ஏன்னா அது கிடைச்ச இது போல பலதான் வாங்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நாம எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓடி நல்ல ஓட்டம் தான் ஓடணும். ஆனா ஏதோ ஒன்ன பார்த்த உடனே லக்கு மறந்துட்டு பிச்சைக்காரன் போல நம்ம அதுல உட்கார்ந்து இருக்கிறோம். பிச்சைக்காரன் போல அதை தூக்கி வச்சுக்கிட்டு இதை பொறுக்கி 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 பிசாசு நம்மளை லக்கை அடையாம நம்மளை திருடிட்டான். அவன் ஞானமா நம்மளை திருடிட்டான். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக இப்பொழுதும் தாமதமாகவில்லை. ஓட ஆரம்பிங்க. கர்த்தர் உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை. அவைகள் நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவைகள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி ஒதுக்கிட்டாங்க. சோ இன்னுமே நான் அதை செய்ய மாட்டேன். இனிமே நான் பாட்டு பாடினேன், என்ன எப்படி கேவலமா 2 பேர் பேசிட்டாங்க, பாஸ்டரே பேசிட்டாரு. இனிமே நான் பாட்டையே பாட மாட்டேன். உன்னை நீயே அடக்கிக்கிடாத. நான் பைபிள் வாசிச்சேன், பாஸ்டர் சொன்னாரு கழுத வாய்ஸ் மாதிரி இருக்கு, நீ வாசிக்காதன்னு சொல்லிட்டாரு.
இனிமே நான் சர்ச்சில் பைபிள் வாசிச்சிட்டேன்னா என் பேரை மாத்திடுங்க. இல்ல, அல்லேலூயா. உன் ஆசைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடினால அந்த ஆசைகளை நிறைவேற்றுகிற ட்ராக்ல நீ ஓடும்போது சில காரியங்கள் இப்படி வரதான் செய்யும். அல்லேலூயா. சில காரியங்கள் வர. அன்னைக்கு தாவீது, அப்பா நீ வரண்டா, நீ வேலைக்கு போ, ஆட பேசிட்டு போ. திரும்ப அப்பா அனுப்பி விடுறாரு. சாமுவேல் சொல்றாரு, அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, உலகம் ஒதுக்கி விட்ட மனுஷனுக்காக கர்த்தர் பந்தி இருக்காம சாப்பிட உட்காராம காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது மட்டும் இல்ல, 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, பந்தி இருக்க மாட்டேன் என்றார். 12ஆம் வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் என்ன, நல்ல வசனத்தை பாருங்க, இவன் தான், நீ எழுந்து இவனை, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்ச போது சாமுவேலை எழுப்பி நிக்க சொல்லுகிறார். அதனாலதான் சொன்னேன், சாமுவேலை விட ஆண்டவர் தாவீதை நேசித்தார். ஹல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பெரிய சாமுவேலுங்க. சாமுவேல் வார்த்தையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஆண்டவர் கீழே விட மாட்டாங்க. That much he was a powerful man in the authority, in spirituality, in everything. He is an authoritated person. அவன் எழுப்பி நின்று பழக்கமே அவனுக்கு கிடையாது. அவன் எழுப்பி நிக்கிறது எங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துலதான். ஆனா ராமாவுக்கு வந்திருக்காரு சாமுவேல் தெரிஞ்ச உடனே எல்லாரும் போய் சாமுவேலுக்கு படி நிற்பாங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எழும்பி அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. ஏன் எழுப்பி அபிஷேகம் பண்ணு சாமுவேல்கிட்ட சொன்னார்? நான் நினைக்கிறேன் தாவீதை பார்க்கவும் இந்த சாமுவேல் அற்பமா தான் நினைச்சிருப்போம். அவன் ஹல்லேலூயா, உடம்பு இங்கானும் ஒன்னிங்கானும் கொஞ்சம் அழகா இருக்கான், வெள்ளையா இருக்கான், சோழாஞ்சி மாதிரி வரலாம். அப்படி இவனை போய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அப்படியே ஒரு 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 அசலால்ட்டா உட்கார்ந்து ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து அபிஷேகம் பண்ணு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவாருங்க. எங்க உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களோ, எங்க நீங்க அமிழ்த்தப்படுறீங்களோ, எங்க நீங்க அற்பமா எண்ணப்படுகிறீங்களோ, that's the sign God is going to lift you up. அனுபவத்துல இருந்து சொல்றேன், உன்னை எங்க தட்டுறாங்களோ, எங்க நீ யூஸ்லெஸ் சொல்றாங்களோ, எங்க நீ இதுக்கெல்லாம் பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்றாங்களோ, அதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற இடம். ஆசைய தண்ணிய ஊட்டி அணைச்சிடாத ஏதோ சில இன்சிடென்ட்களுக்காக இன்னைக்கு காலையில கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்காரு. ஆண்டவர் மனுஷன் எவனோ ஒரு 2 பேர் சில சில காரியங்களை சொன்னதுனால, உன் மேல விமர்சனங்களை உதித்ததுனால நீ என்ன பண்ற, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அவ்வளவுதான், இதுதான் இதுதான் இப்படிதான் இவங்க சொன்னாங்க. சோ நீங்களே அதை ஒத்துக்கிட்டாருங்க. நீங்களே பிசாசு எழுதின அனுப்பின வெப்பன்ஸ் சொல்றத பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிடாதுங்க. இந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்ற, சவுல நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. 13ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பு எடுத்து அவனை அவன் சகோதரர். இந்த வசனத்துல ஒவ்வொரு வரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எங்க அபிஷேகம் பண்ணாரு ஆண்டவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அவனை அவன் சகோதரர் முன்னேன்னு சொல்லல, எங்க நடுவுல. எல்லாரும் சொல்லுங்க, நடுவுல. ஹல்லேலூயா. அதுதான் தாவீது 23ஆம் சங்கீதத்துல சொல்றான், 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு நேரா எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் அந்த நாளை உனக்கு வைத்திருக்கிறோம். உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். எங்க அவமானப்படுத்தப்பட்டாயோ, எங்க உன் திருமண காரியங்கள் நின்று போய் நிலை குலைந்து நின்றாயோ, எங்க நீ எல்லாவற்றையும் இழந்தவனாய் நிற்கிறாயோ, ஒரு நாள் எப்படி வாழ்ந்தா எல்லாத்தையும் இழந்து நினைக்கிறாயா? நான் சொல்லட்டா, உன் ஆசையை விட்டுறாத. அவருக்குள்ள உன் ஆசையை பத்திரமா வச்சுக்கோ. அவரே உன் ஆசைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. முன்னாடி ஓடி போய் நிக்காத. முன்னாடி ஒன்ன நீயே காண்பிக்கணும்னு நினைக்காத. Don't focus yourself in everywhere. எல்லா இடத்துலயும் நான் அப்படி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கணும், எல்லாரும் என்ன பார்த்தா சொல்லணும், இவரு அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லணும், போய் நிக்காத. ஆண்டவர் உனக்காக ஒரு அரேனாவை ஏற்படுத்துவார். ஆண்டவர் உனக்காக ஒரு ஸ்டேஜை உண்டாக்குவார். ஹல்லேலூயா.
அந்த நாள் வரை உன் விருப்பங்களை உனக்குள்ள வச்சு அவரை சமூகத்துல காத்து கொண்டிரு. அவரை பாடு, துதி. உன் இருதயம் எப்பொழுதும் அவருக்குள்ளாக மனமகிழ்ச்சியா இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, தாவீது மனுஷர்கள் லிமிட் பண்ணாங்க. அப்படித்தானே? ஆடு மேய்க்க தான் லாயக். சில பெற்றோரே சில பிள்ளைகளை சொல்லுவாங்க, நீ எல்லாம் இதுக்குதான் லாயக், நீ எல்லாம் உதவ மாட்ட. ஆமென், ஹல்லேலூயா. என் பெற்றோர்கள் சொன்னது உண்டு. ஒரு நாள் எங்க அம்மாட்ட நான் பேசிட்டு இருந்தேன் வீட்டுல. அப்ப எங்க அம்மா ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாங்க. அநேக காரணம் சொல்லியிருந்தாங்க, இந்த வார்த்தையை என்னால மறக்கவே முடியாது. 25 வருஷத்துக்கு மேல ஒரு சபையில நான் விசுவாசியா இருந்தேன். அந்த 25-30 வருஷமா ஒரு சபையில விசுவாசியா இருந்த போது நான் அறிந்து கொள்ளாத பல பைபிள் சத்தியங்களை நான் உன் சபைக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் படிச்சேன். நீ ஊழியக்காரனாய் நீ பிரசங்கம் பண்றதை கேட்கும்போது நான் படிச்சேன்னு சொல்லும் போது எனக்கு மிக சந்தோஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு நாள் இதே எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ எப்படி படைக்க போறேன்னே தெரியல. கடையில போய் ஒரு கடுகு வாங்கிட்டு வர சொன்னா இங்க இருந்து சொல்லிட்டே போவேன், கடுகு கடுகு கடுகு. அங்க போன வெந்தயம் வாங்கிட்டு வருவேன். வீட்டுல வந்து எத்தனையோ நாள் திட்டு வாங்கியிருக்கேன், எத்தனையோ காரியம். நீ உதவாக்குற, ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னா உன்கிட்ட சொன்னான். நல்ல காரியத்தெல்லாம் சொல்லவே முடியாது. என் தம்பி அதே வேளையில அவன் திறமசாலி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒண்ணுக்கும் உதவாதவர்கள்லாம் எடுத்து தலைக்கு மூளைக்கல்லாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சொல்லட்டா, உங்க ஆசைகளை ஒரு நாள் வச்சு உள்ள புதைச்சிடாதீங்க. எத்தனையோ நாள் எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப நான் கொயர்ல பாடுவேன். எப்படியோ கஷ்டப்பட்டு கொயர்ல போய் பாடுறதுக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுத்து, இப்ப பாத்தீங்கன்னா மைக்கு கையில இருக்கும், ஆனா அதுல வால்யூமே இருக்காது. ஒரு நாள் கூட வால்யூம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்ற ஒரு சர்ச்ல அங்க இருப்பார் ஒருத்தர். இன்னைக்கு அவர் ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் முன்னாடியே சனிக்கிழமை சாயங்காலமே ஒயரெல்லாம் போட்டு ஸ்டேஜ் எல்லாம் சரி பண்ணி இந்த ஆம்பிளிஃபயர்லாம் செட் பண்றது அவர் கூட சேர்ந்து நின்று எல்லாத்தையும் செய்வேன். அதுல நான் பழகிட்ட நிறைய காரியங்கள். அப்ப அவர் சொன்னாங்க, நாளைக்கு கொஞ்சோண்டு வாழினே அப்படின்னு அவர் கேட்பேன். அவர் சொல்லுவாரு, நானா வைக்க மாட்டேன்னு சொல்றேன், உனக்கு வச்சாலே பாஸ்டர் என்ன பண்றாரு, என்ன திட்டுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் வாய்ஸ். கர்த்தர் பாடுகிறவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுகிறவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. யாரோ ஒரு ஆள் சொல்றாங்கன்றதாக இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு லிமிட், நீ எல்லாம் இதுக்குதான் லாயக்குன்னு சொல்றதுனால கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற மேலானவைகளை தள்ளிடாதுன்னு நான் சொல்றேன். கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில மனுஷங்க உங்க மேல ஒரு லேபிள் போட்டிருப்பாங்க, நீ கோபக்காரன், நீ அவனாக்கும், நீ இவனாக்கும், அப்படி ஒரு லேபிள் போட்டிருப்பாங்க. அந்த லேபிளை ஒட்டிட்டே தெரியாதுங்க. நான் வந்தான், அவங்க சொன்னாங்கல்ல, சோ அண்ட் சோ சொன்னாங்கல்ல, தட்ஸ் மை லேபிள். பின்னாடி நம்மளே அதை ஒட்டி, அவங்களாவது ஒரு லேபிள் தான் ஒட்டியிருப்பாங்க, நம்ம அதை ஜெராக்ஸ் போட்டு நிறைய ஒட்டியிருப்போம் உடம்புக்குள்ள. ஒட்டி நான் இப்படிதான், நான் இப்படிதான், நான் இப்படிதான். அதுதான் உன் ஃபெயிலியருடைய காரணம். நீ நினைக்கிற காரியங்களை அச்சீவ் பண்ண முடியாம இருக்க காரணம் என்னன்னா, டேக் அவுட் த லேபிள்ஸ் ஃப்ரம் யுவர் பாடி. உன் சரீரத்தை விட்டு அப்படிப்பட்ட காரியங்களை உன்னை பார்த்து சொல்லிட்டாங்க பாத்தியா, அதெல்லாம் எடுத்து வெளியில போடு. உன் குடும்பத்தார், உன் அப்பா அம்மா, நீ ஆசீர்வாதமே அந்த குடும்பத்துக்கு இல்ல, உன்னாலதான் என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு. நம்மளும் உடனே சொன்னோம், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் தாய் என் தகப்பனை எப்படி சொல்லிட்டாங்க, சோத்திரானே அழுது அழுது உடம்பு ஃபுல்லா போஸ்டர் ஓட்டணும் அவங்க சொன்னதை. ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் தான் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே அவங்க சொல்றது கரெக்ட் தானே, நான் இப்படி செஞ்சதுனால தானே அவங்க எல்லாம் சொல்றாங்க. உன் பாவத்தை என்னைக்கும் ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. நீ செஞ்ச தவறுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றிட்டாரு, அதெல்லாம் திருத்தி எழுதிட்டாரு. நீ திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் சொல்லி, நான் அதுதான். சில பேர் அது நினைக்கிறாங்க, ஆண்டவர் முன்னாடி அவங்க தன்னை தாழ்மைப்படுத்துறாங்க. அது தாழ்மை இல்லை. யாபேசுடைய ஜெபத்தை வீட்டுல போய் நல்லா படிச்சு பாருங்க. அவன் தன்னுடைய காரியத்தை தன்னுடைய பாஸ்டெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆனா நான் என்னவா மாறணும்ன்ற ஆசையும் ஆண்டவர்கிட்ட சொன்னான். ஹல்லேலூயா. பாஸ்டர் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஜெபம் முடியும் வரைக்கும் அழுகலாம், சிந்தி போட்டு எந்திரிச்சு போயிடும். நம்ம ஒண்ணுமே ஆண்டவர்கிட்ட பேசல, நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். அவர் சொல்லிட்டாரு, உன்னை அழைத்த அன்னைக்கு உன்னை நீதிமான் என்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக தரிசனங்களை சொல்லி, கர்த்தர் என்னை அழைத்த போது கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களை நான் ஞாபகத்துல வைத்திருக்கேன், பைபிள்ல எழுதி வச்சிருக்கேன். ஒருவேளை அந்த நாட்கள் கடந்து கொண்டிருக்கலாம். நான் ஒண்ணு விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்துல நாம் மரிப்பதற்கு முன்பாய்
அவர் என் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றாமல் என்னை எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட விசுவாசிக்கிறீங்க? நீங்க காலையில அந்த ஆராதனைகள்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற வரை என்னை இந்த பூமியை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க இதெல்லாம் நடக்காம நான் செத்துருவனோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? பிள்ளைகள் எல்லாம் சொல்றீங்களா? நான் எப்ப சாவேன்னு தெரியாதுடா, அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். ஸ்டாப். அந்த வார்த்தையை நிறுத்துங்க. இப்படி சொல்றதை நிறுத்துங்க. மனைவிட்டு சொல்றீங்களா? அப்படி சொல்றதை நிறுத்துங்க. சில பேர் சொல்லுவாங்க உங்களை பார்த்து, தகுதிக்கு தகுந்தது மாதிரி ஆசைப்படுங்க. நான் உங்களுடைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். தகுதிக்கு ஆசைப்படுவதோ தகுதிக்கு கீழே ஆசைப்படுவதோ ஆசையே கிடையாதுங்க. ஆசைனாலே என்னன்னா, நான் இருக்கிறத விட மேல பாக்குறது தான் ஆசை. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த வார்த்தையே சரியான வார்த்தை கிடையாது. தகுதிக்கு தகுந்ததுபடி ஆசைப்படுனா, ஏன் தகுதிக்கு தகுந்தது போல எனக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா அதுக்காக நான் ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது கிடைக்கும். என் தகுதியை விட கீழே கிடைக்கணும்னா அதுக்காக நான் ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் ஆசைப்படும் என்ன எடுத்துக்கிறது. ஆனா எனக்கு மேலானவர்களை நான் பெற்றுக்கொள்ளதான் நான் ஆசைப்படணும். ஹல்லேலூயா. சோ தகுதிக்கு மேல ஆசைப்படலாம் சரியான ஆசை. ஆமென். புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலானவர்களை நோக்கி, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்ல, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் என் இருதயத்துல சென்டர்ல என் ஆண்டவர் இருந்தார்னா என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசையும் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து யாரு கிண்டல் அடிச்சாங்களோ நான் நீங்க சொல்றேன், ஒருவேளை இந்த வீடியோ அவங்க பார்க்கலாம். எனக்கு அநேக 10 நண்பர்கள் உண்டு. 10 நண்பர்களை பார்க்கலாம் கர்த்தரை விசேஷமானவனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்த போது அவங்க எல்லாரை விட நான் தான் வசதியில ரொம்ப கம்மியானவன், நான் தான் ஞானத்துல ரொம்ப கம்மியானவன். அவங்களாம் என்ன வேலை செஞ்சாலும் என் கூட சேர்ந்து என்ன திருத்திரும வேலை பண்ணாலும் படிக்கிறதுல நல்லா இருந்திருப்பாங்க. நான் படிக்கவும் மாட்டேன், திருத்திரும வேலை பண்றதுலயும் ரொம்ப மோசமா இருப்பேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு அவர்களெல்லாம் இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அசுத்தத்தெல்லாம் வாழ்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற அற்புதமான ஒரு ஆயுதமா அவருடைய கரத்துல என்ன வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி பிறந்தீங்க, எந்த குடும்பத்துல பிறந்தீங்கன்றது பிரச்சனை இல்லை. பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் டிசைர். அது ஆண்டவருடைய விருப்பம். நம்மளை இங்க பிறக்க வைக்கிறது, நம்ம இங்க பிறக்கணும், நம்ம கருப்பா பிறக்கணும், கட்டையா பிறக்கணும், ஒல்லியா பிறக்கணும், அதெல்லாம் ஆண்டவர் நியமிச்சது. இதுக்காக கவலைப்படக்கூடாது. என்ன அப்படியெல்லாம் பிறக்க ஆண்டவர் அனுமதிச்சிருக்கா. இருந்தாலும் என் வாழ்க்கையில நான் அவரை சார்ந்து எவ்வளவு சாதிக்கிறேன்றதுதான் விஷயம். சாவும் போது சாதிக்காதவனா, சாவுக்கு கூட ஒரு 10 பேர் வராதவனா சாவுறேன்னா அப்பதான் நம்ம வேதனைப்படணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா நான் என் செய்தியை முடிப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணணும்னா உங்க இருதயத்துல காரியங்களை டிசைன் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் எந்த ஆசையுமே இல்லையே. அப்ப நீங்க இருக்கிறதே வேஸ்ட். ஆசையே இல்லைன்னா என்ன பண்றது? செத்து போயிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் பெருமையா எனக்கெல்லாம் எந்த ஆண்டவரை தவிர எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ஆண்டவர் உள்ள இருக்கிறதுன்றது முதல் ஆசை. அவர் உள்ள இருக்கும்போது அவரை சுற்றிலும் நம்முடைய ஆசைகள் எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பிலிப்பியர்ல வாசிச்சோம். நம்முடைய சித்தத்தின்படியே, தயவுள்ள சித்தத்தின்படியே நமக்குள்ள ஆசைகளையும் எண்ணங்களையும் அவர் என்ன பண்றாராம்? உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு எந்த ஆசையும் இருக்காது. என்னப்பா எப்படி பொண்ணு பார்க்கணும், இதுல மாத்திரம்தான் ஆசை இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா பாஸ்டர் அப்படி கொஞ்சம் பாருங்க. என் கூட ஒருத்தர் படிச்சாரு. அவர் அடிக்கடி சொல்லுவார், கல்யாணம் கட்டினா அதோட செட்டில் ஆயிடலான்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் செட்டில் ஆகின பாடையே காணும். நானும் பார்த்துட்டு தான் அவர் இன்னைக்கு நாளைக்கு செட்டில் ஆகுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய விருப்பம் பணத்தின் மேல இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நம்முடைய ஆசை அடுத்தவன் பொருள் மேல இருக்கக்கூடாது. நம்முடைய ஆசை நமக்குரியதா இருக்கணும். அது ஆண்டவர் கொடுத்ததா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆசை ஆண்டவர்கிட்ட இருந்து வந்ததா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆசை எனக்கு எப்பவுமே இருக்குங்க. நேற்று ராத்திரி கூட 12 மணிக்கு உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த சபையை கட்டணும், அந்த சபை அலங்காரமா இருக்கணும், அவ்வளவு அழகா இருக்கணும் பார்க்க.
ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யணும். அப்படிப்பட்ட ஆசை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவ்வப்போது தாவீதுடைய வாழ்க்கையில அவன் ராஜாவான போது மாமிச ஆசை எல்லாம் வந்ததான் செஞ்சிச்சு. நான் சொல்லல உங்க ஆசை எல்லாமே 100% பியூரா இருக்கணும். Sometimes it will come because it's a flesh. We are living inside the flesh. நம்ம இந்த தோலுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். Sometimes it will come, it will overtake. ஆனா தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, தேவாலயத்தை கட்டணும். ஹல்லேலூயா. அதை குறித்து நான் அடுத்த வாரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன். ஆசை இருக்கணும், ஆசையே இல்லாம இருக்கக்கூடாது. ஆசையே இல்லாம இருக்கிறவனுக்கு சிரிப்பே வராதுங்க. நாய் நம்மளை பார்த்தோன்னு ஓடி வரும், உரசும், இப்படி இடிக்கும், அப்படி இருக்கும், வாழ ஆட்டும். அதால சிரிக்க முடியுமா? ஊழமுடும். மாடு, எங்க வீட்டுல மாடு இருக்கும், கதவை போய் திறந்தோடனே அது மாடு கத்தும். பார்க்கும், அப்படியே பார்க்கும், வந்துட்டாங்களா தீனி கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனா சிரிக்குமா? மனுஷனுக்கு மாத்திரம் தாங்க சிரிக்கிற வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். It's the greatest gift from man from God. அது சிரிக்கிற தன்மை. சில பேருக்கு சிரிப்பே வராது. அதை வேற பெருமையா இருக்கணும். அவர் சிரிக்கவே முடியாது, எப்ப பார்த்தாலும் சீரியஸா இருக்கு. இதுல என்னத்த பெருமை கிடக்கு? சிரிப்பே இல்லை. ஏன்னா உள்ளத்துல ஆசையே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆசை இருக்கிறவன் சிரிப்பான், ஆசை இருக்கிறவன் சமாதானமா இருப்பான், ஆசை இருக்கிறவன் எதிர்கால நம்பிக்கையோட இருப்பான். எந்த ஆசையும் இல்லைன்னா அருமையான விசுவாசிகளே, சகோதரர், இந்த நாளே பிரசங்கத்தை கேட்டிருக்கிறவளே, ஆசைலாம் படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லல, அதெல்லாம் துர் உபதேசம். ஆசைப்படுங்க, அவருக்குள்ள ஆசைப்படுங்க. அல்லேலூயா. அவரை வச்சுட்டு ஆசைப்படுங்க. அவர் உள்ள இருந்தாருன்னா சரியான ஆசையெல்லாம் உள்ள கொண்டு வருவாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவாரு. Decide your desire and your heart. உங்க இருதயத்துல உங்க ஆசைகளுக்கு ஒரு டிசைன் கொடுங்க. நான் நல்லா படிக்கணும், ஒரு கலெக்டரா மாறணும், டிசைன் பண்ணுங்க. ஆசையோட மாத்திரம் நிக்க கூடாது. சில பேர் கலெக்டர் ஆகணும். எங்க அப்பா மாதிரி நானும் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உங்க அப்பா கலெக்டரா? அவரும் ஆசைப்பட்டாரு. அப்படி கதையா ஓடிட்டு இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆசை உள்ள இருந்துச்சுன்னா அது கேட்டது போல கத்த நடத்துகிற பாதைகள்ல நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. தாவீது தன் இருதயத்துக்குள்ள ஆசைகளால தேவனை துதிச்சான் பாருங்க. ஒரு நாள் ஆண்டவர் கொண்டு போய், நீ துதிச்சதெல்லாம் போதும்பா, இப்ப ஆக்ஷன்ல இறங்கு அப்படின்னு சொல்லி கோலியாத்து முன்னாடி கொண்டு போய், கோலியாத்து முன்னாடி கொண்டு போய் விட்டோன்னு அவன் நின்று கத்திட்டு இருக்கான். கோலியாத்து தாவீது பொறுமையா பின்னாடி வந்து சாப்பாடை மாத்திரம் கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்னு நினைக்கல. நேரம் உள்ள போறான் பாருங்க. அவனுக்கு எவ்வளவு பெரிய தைரியம். உள்ள போய் இவன் இஸ்ரவேல் தெய்வத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான்? நிந்திச்சிட்டு இருக்கான். நான் ஒரு முறை கரடியை கொண்டிருக்கேன், வீட்டுல சொன்ன கதையெல்லாம் இப்ப ஆரம்பிச்சிட்டான். சவுல்கிட்ட போய், சவுல் ராஜாக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டாங்க. அவன் துருத்துருன்னு பாம்புலது தாவீது கொண்டு போய், எப்பா எப்படிப்பா நீ போய் ஆளை பார்த்தா புஷ்டுன்னு இருக்க, அவன் கால சுண்டு வரல் உயரத்துக்கு தான் இருப்பான் போல இருக்கு, நீ எப்படி இவனை கொள்ளுவ? நீ ரொம்ப சாதாரணமா அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்றது மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ராஜா, நான் ஒரு பேர் சிங்கம் வந்துச்சா அப்படியே பிடிச்சி கிழிச்சு போட்டேன், ஆடெல்லாம் கடிக்க வந்துச்சா கிழிச்சு போட்டேன், ஒருத்தர கரடியை கிழிச்சு விட்டேன். கதையை ஆரம்பிச்சுட்டான். சவுல், ஐயோ கதை ஆரம்பிச்சிட்டானே, சரி போ, போய் எல்லாத்தையும் மாட்டிட்டு வா. இப்ப தாவீதுக்கு போய் எல்லாத்தையும் மாட்டி விடுறாங்க பாருங்க. அது எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. இவன் எல்லாம் உள்ள போட்டோன்னு ஏதோ டப்பாக்குள்ள போட்டு அடைச்சது மாதிரி கண்ணுங்கெல்லாம் தெரியல. அந்த கவசத்தை எல்லாம் போட்டு அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு அப்பியாசம் இல்ல, எல்லாத்தையும் கரட்டிருங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சில பேருக்கு சிலது ஃபிட் ஆகலன்னா உடனே எல்லாத்தையும் வெளியே போடுறோம். எனக்கு இப்படிதாங்க, எதுவுமே செட் ஆகாதுங்க, என் ஜாதகமே அப்படிதாங்க இருக்கு. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அன்னைக்கு உன் ஜாதகத்தை மாத்தி ஆண்டவர் எழுதிட்டாரு. அல்லேலூயா. பழைய ஜாதகத்தையே கொண்டு தெரியாத, எனக்கு மாப்பிளையே மாட்ட மாட்டேங்குது, ஒண்ணு எனக்கு விருப்பமையே செட் ஆக மாட்டேங்குது சொல்லிட்டே இருக்காத. கர்த்தர் ஏற்றதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது என்ன தெரியுமா பண்ணா? இதெல்லாம் எனக்கு அப்பியாசம் இல்லை, எல்லாத்தையும் கரெக்டுங்க. எனக்கு அப்பியாசம் ஒன்னே ஒண்ணுதான். நான் உட்கார்ந்து ஆடு மேய்க்கும் போது அப்படி என்ன பண்ணுவேன், நானு இந்த கவன் வச்சுதான் எல்லாத்தையும் செய்வேன், எனக்கு அது போதும். இவன் எல்லாம் நினைச்சிருப்பான், சரி வலுக்கட்டாயமா சாக போறான், காசு கொடுத்து என்ன பண்றான், சாக போறான், போயிட்டு போறான் போ அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இவன் முன்னாடி வந்து நின்னா, ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இதுல என்ன ஒரு பெரிய ஒரு நகைச்சுவைன்னா, கோலியாத் தாவீதுனுடைய எதிரி, அவனே இவனை எதிரியா பார்க்கவே இல்லை. அது சிரிக்கிறான், உளுந்து உளுந்து. தாவீதுக்கு புரியல, ஏன்டா அவன் சிரிக்கிறான். ஏய் நான் என்ன, நீ என்ன எதுக்கடா வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் அடிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அவன் கிண்டல் அடிச்சுட்டே இருந்த கேப்ல தாவீது காரியத்தை முடிச்சிட்டான். அதுதான் மூளை. ஆமென். கர்த்தர்
கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிற சான்சஸ் நம்ம பயன்படுத்திக்கணும். அண்ணமாரு கிண்டல் அடிச்சாங்க, நீ அகத்த உள்ளவன், என்ன இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னு ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசணும். என் சகோதரர் கூட என்னை இப்படி வெறுக்கிறார்களே, நான் வீட்டுக்கு போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் போகணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சவுல் பார்க்கிறான், சவுல் சொல்றான், ஒன்னாலெல்லாம் யுத்தம் பண்ண முடியாது, என் ராஜா என்னை வெறுத்து விட்டார், நான் இவ்வளவு வைராக்கியமா வந்தேன், என் ராஜாவோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவரே நான் உபவாசிக்க போகிறேன், போகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு நடுவே என்ன, கோலியாத்து அவனை எதிரியாவே பார்க்கல. உடனே சொல்ல, என் எதிரி கூட என்னை எதிரியாக பார்க்கவில்லை, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லி அவனையும் எடுத்துட்டு 5 கல்லை எடுத்து வீட்டுக்கு போல. அவன் பேசிக்கிட்டே இருந்தான் பாருங்க, கேப்ல சுத்தினான். சுத்தும் போது கூட அவன் சிரிச்சுட்டே, என்னவா என்னவா சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருப்பான். இந்த பாரு தெரியும், சுத்தி விட்டான் பாருங்க, ஒரே கல்லு. ஆமென், ஹல்லேலூயா. கரெக்டா நெத்திக்குள்ள போச்சு, பர்வதம் சாஞ்சிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பனா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சில நேரத்துல நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு எப்படி இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு, எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், உனக்கு சொல்லிக்கிட்டே செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாசத்துல நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான வகையில அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஞானுடைய சமூகத்துல காத்து உன் ஆசையெல்லாம் தூக்கி போட்டீங்க பாத்தீங்களா, எல்லாத்தையும் எடுத்து தட்டி எடுத்து எல்லாத்தையும் சரிப்படுங்க. இந்த மாசத்துல உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் போதுமானவரா இருக்கிறார். சாகுற வரைக்கும் உனக்கு ஆசை இருக்கணும், சாகும்போது கூட ஒரு ஆசை இருக்கணும், அப்பா நான் உங்களை வந்து பார்க்கணும், அந்த ஆசையோட தான் மறிக்கணும். ஹல்லேலூயா. ஆசை இல்லாம இருக்கக்கூடாது, விருப்பம் இல்லாம இருக்கக்கூடாது. இருதய விருப்பங்களை அவரே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவான். முழங்கள் படிடுவோமா? இந்த மாசத்தினுடைய முதல் வாரத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். மாச வாக்குத்தத்தத்தை கையில பிடிச்சுக்கிடுங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்ன காரியத்தை வாய்க்க பண்ண போகிறா? உன் மனதுல இருக்கிற விண்ணப்பங்களை, உன் மனதுல இருக்கிற ஆசைகளை, not only spiritual desires, also he going to fulfill all the worldly desires which pleases God. உன் ஆவிக்குரிய ஆசையை மாத்திரம் இல்ல, ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்ல, இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் நல்லா உமக்காக கொடுக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் மாத்திரம் இல்ல. உலக பிரகாரமா நீ ஆசைப்பட்டு இல்ல, அதெல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவார். கர்த்தருக்காக நீ காத்திருக்கல, கர்த்தருக்காக நீ காத்திருக்கல, உன் வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை ஏற்ற காலத்துல நிறைவேற்றுவார். நீ ஆசைப்பட்ட மாதிரியே கர்த்தர் உனக்கு செய்வார். கலங்காத, கலங்காத. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு வீட்டை தருவார், நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு வாகனத்தை தருவார். நீ ஆசைப்படு, நீ ஆசைப்படு. நீதிமானுடைய ஆசை நிலை நிற்குள் நீதிமொழிகள்ல வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன் இருதயத்துக்குள்ள விருப்பத்தையும் எண்ணத்தையும் உண்டாக்குகிற அவர் அல்லவா. இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உன் பிள்ளைகளை குறித்த ஆசை, என் பிள்ளைய குறிச்சு நான் இப்படி எல்லாம் ஆசைப்பட்டேன், ஆனா என் பிள்ளைகள் இப்படி போயிட்டாங்களே, தவறான வழியில போயிட்டாங்களே, தவறான வழியை தேர்ந்தெடுத்து விட்டாங்களே. சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. கர்த்தர் உன் தவறுகளை எல்லாம் அழிச்சு அதை திரும்ப அலங்காரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா என் ஆசை எல்லாம் உங்க கையில கொடுக்குறேன், என் ஆசை எல்லாம் நிராசையா போயிடுச்சு, நான் நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் போய் இன்னைக்கு நீர் என்னோட கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை பேசிருக்கு, உன் கூட பேசிருக்கு. யார் என்ன சொன்ன என்ன, யாரு என்ன சொன்ன என்ன? தாவீதை பார்த்து 1000 பேர் சொன்னாங்கல்ல, 1000 பேர் ஒதுக்குனாங்கல்ல, 1000 பேர் அவனை இப்படின்னு தான் வகையறுத்தாங்கல்ல. ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனை ஆண்டவர் உயர்த்தினார் இல்ல. ஒரு ஆடு மேய்க்கிறவனை அரசவனில வந்து உட்கார வச்சார்ல. தன் வாழ்க்கை ஃபுல்லா தாவீது ஆசைப்பட்டாங்க, அவன் ஆசை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றினாருங்க. அவனை போல ஆசை நிறைவேறப்பட்டவன் ஒருவனுமே கிடையாது இஸ்ரவேல்ல. அவன் ஆசை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை பார்த்து, உங்க ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு தெரியாது எப்படி நடக்க போகுதுன்னு, உங்களுக்கு தெரியாது.
உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சு நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க நான் அறியாததை எனக்கு எட்டாதமான காரியத்தை செய்யும். ஒரு வேலைக்காக ஆசைப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வீட்டு இப்படிலாம் செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை இப்படிலாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அதை இருதயத்துல வச்சுக்கிடுங்க. ஆசைய சென்டர் பண்ணிடாதுங்க, அப்பாவை சென்டர் பண்ணுங்க. ஆசையெல்லாம் அவர் கரெக்ட் பண்ணுவாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கனா. கையை உயர்த்தி என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் சொந்தமே, என் நண்பரே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். என் உடலில் உள்ளவரை காணல் நீங்கதான். என் வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். உயிருடலில் உள்ளவரை காணல் நீங்கதான். என் தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே என்னத்தை சொல்லி சொல்லி என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே என் மனம் உங்களை சுத்தி சுத்தி வரும். என் தேவைகளை நீ அறிந்திருக்கிறீர். நீரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இதனால நீங்கள் கூட பேசுவதற்காக மக்கள் நான் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நீ நிறைவேற்றுவீராக. இந்த மாசத்துல நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. பல முறை படையெடுத்தும் தோற்று போயிருக்கிற காரியங்கள்ல கர்த்தரே அவர்களை நிலைநிறுத்த பண்ணுவீராக. நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் பாலுடைய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துவதும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க ஆசைகள் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவாராக.